ஸோ வேங்கை வயல் குற்றவாளிகள் வேங்கை வயல் மட்டும் இல்லை, எல்லா வயலையும் கண்டுபிடிக்கும். நெல் வயல், எல்லா வயல் குற்றவாளிகளையும் கண்டுபிடிக்கும். சனியம் பிடிச்சவங்க எப்போ பார்த்தாலும் நம்மளை போட்டு போடுறான், மீம்ஸை போடுறான், வீடியோ நொந்துருப்பார். அவர் பார்த்துருப்பாரு, எங்கே பார்த்தாலும் குடும்பத்தோட மீம்ஸு, குடும்பத்தோட வீடியோ. தமிழ்நாட்டில் ஒரு பிளான் போட்டாங்க, ஃபெயிலியர் ஆகிடுச்சு. இப்போ இந்த தம்பி என்ன பண்ணலான்னு ஒரு 2 மாதம் விட்டு தான் பார்ப்போம். உடனே டச் பண்ணோம்னா பெரிய பிரச்சனையாக. இப்போ கூட பெட்ரோல் டீசல் விலை ஏறி, இது சாதாரணமாக கடந்து போகிற விஷயமா? கடந்து போகிற விஷயம் எல்லாருக்கும் என்ன பண்ண சொல்றீங்க? ஆட்சியை மாற்றி, நீங்கள் தானே ஓட்டு போட்டீங்க, நீங்கள் வாக்களித்தீர்கள். அதை இப்போ இப்போ நீங்கள் ஒரு செடி போட்டிருக்கீங்க, அதில் வளரக்கூடிய செடி பழங்களை நீங்கள் தானே சாப்பிட்டாகணும். காவை கைப்பற்ற போகிறார் ராகவஜனா, அந்த மாதிரிலாம் பேச்சுக்கள் வந்துட்டு இருக்குது. உண்மையிலே அப்படிதான் நடக்க போதா? இல்லை, அப்படியெல்லாம் அது காலம்தான் முடியும். அந்த அளவுக்கு விஜய் அவ்வளோ லூஸாக நினைக்கிறீங்க? உண்மையிலே பார்த்துட்டு இருக்கீங்க அப்படின்னா, இப்ப திமுக ரொம்ப தீவிரமாக இறங்கி இருக்கிறாங்க. தோல்விக்கான காரணம் இறங்கியிருக்காங்க. தோல்விக்கான காரணம் என்னன்னு ஆராயறதுல எதிர்கட்சியாக திமுக ரொம்ப வீரியமாக செயல்படும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. ஆனா இப்ப வரைக்கும் திமுக கொஞ்சம் சைலண்டா அமைதியா இருக்காங்க. 6 மாசம் போகட்டும், அதுக்கப்புறம் தான் நாங்க பேசுவோம் சொல்லியிருக்காங்க. 6 மாத காலம் எதுக்கு சார்? ஆமாம், பாவம் புதுசாக ஒரு பையன் வந்திருக்காப்புலன்னா 6 மாதம் ஒருத்தர் வராரு, ஒரு 6 மாதம் இது பண்ணுவாங்கல்ல. எதா இருந்தாலும் 6 மாதன்றது ஒரு கணக்கு தான். யாராக இருந்தாலும் வேலைக்கு சேர்ந்தாலும் ப்ரொபேஷன் பீரியட் பார்த்துருக்கீங்களா? பெரிய கம்பெனியில் நீங்கள் வேலை பார்த்துருக்கீங்க, உங்களுக்கு தெரியும். 6 மாதம் ட்ரெயினிங் வைப்பான். நல்லா ஓரளவுக்கு சரி வேலைக்கு சேர்த்துக்கலான்னா அடுத்த 6 மாதம் ப்ரொபேஷனாக வைப்பான். அதுக்கப்புறம் தான் கன்ஃபார்ம் பண்ணுறதா பிஎஃப்இஎஸ் எல்லாம் பிடிப்பான். எல்லாத்துக்கும் 6 மாதம் டைம் இருக்கும். வேங்கை வயல் குற்றவாளி எல்லாம் கண்டுபிடிச்சிருவாங்களா சார்? சரி, அது அவர்கிட்ட உங்கள் அண்ணன்ட்ட தான் கேட்கணும். ஆட்சிக்கு வந்துட்டாருல்ல. எங்க அண்ணன் இல்ல சார், அவர் சிஎம் சார். இல்லைம்மா, அண்ணன் தமிழ்நாட்டோட சிஎம்மா அவர். அப்புறம் நான் அண்ணன் தானே, உங்களோட வயசு கூட தானே? என்னோட வயசு கூட தான். இல்லைன்னா தம்பின்னு சொல்லுங்க, இல்லை உங்களோட வயசு கூடனா அண்ணன் சொல்லுங்க. இல்லை, என்னோட வயசு கூட. அப்புறம் என்ன, அப்போ சின்ன குழந்தையா இருந்தீங்கன்னா நான் உங்கள் மாமா தாய் மாமன்னு சொல்லியிருப்பேன். அந்த அளவுக்கு இல்லைன்றனால அண்ணன்ற. அண்ணனோட ஆட்சியில் இன்னும் சரி பண்ணுவார். ஸோ வேங்கை வயல் குற்றவாளிகள் வேங்கை வயல் மட்டும் இல்லை, எல்லா வயலையும் கண்டுபிடிப்பார். நெல் வயல், எல்லா வயல் குற்றவாளிகளையும் கண்டுபிடிப்பார். வெயிட் பண்ணு, கொஞ்சம் ஒரு 6 மாதம் வெயிட் பண்ணிப்பார். சார், இப்போ காக்ரோச் ஜனதா பார்ட்டி அப்படின்னு ஒன்று வந்திருக்குது, அதை பற்றி உங்கள் கருத்து என்ன சார்? கருத்தெல்லாம் ஒன்றும் இல்லைம்மா, அது ஒரு ஜென்சி கிட்ஸோடைய ஒரு புரட்சி நடத்துறதுக்கான அந்நிய கைக்கூலிகள்லாம் சேர்ந்து ஒரு திட்டம் போட்டுருக்காங்க. ஏன்னா மாற்றம் வேணுன்றது எல்லாரும் நினைக்கிறது. இந்த பிஜேபியை மாற்றி விட்டுருவோம், நம்ம இப்போ ஓட்டு போகிறோம் வேறு ஆளுக்கு போடுறோம், இவங்க எப்படி ஜெயிச்சு ஆட்சிக்கு வரான்ற ஒரு சந்தேகம் இந்தியா முழுவதும் இருக்குது. அதுக்கப்புறம் அந்த ராகுலை ஒரு ஆகாவலியாக நினைக்கிறேன். நம்ம நினைக்கல, ராகுல் மேலே நம்ம அன்பு பாசம் உள்ளோம், ராகுல் ஒரு பெரிய அறிவாளின்ற நம்ம கருத்து. ஆனால் மக்களுடைய கருத்து ஒரு ஆகாவலியாக நினைக்கிறாங்க, வீணாக போன ஆளாக நினைக்கிறாங்க. ஸோ ராகுலுக்கு ஓட்டு போட்டுரும், ஒன்றும் நடக்கலை. இந்த இவங்களும் எப்படி ஜெயிக்கிறான், திருப்பி எப்படி ஆட்சிக்கு வராங்கன்னே தெரியல. அப்படிங்கும்போது ஒரு புரட்சியை பண்ணலாம் அப்படிங்கும்போது கரெக்டாக அதுக்கான ஆட்கள் ரெடியாக இருப்பாங்க. புரியுது அவங்களுக்கு. அவர்கள் இப்போ கேம் ஆட துவங்குறாங்க. அது என்ன வேணாலும் நடக்கலாம். ஆட்சி மாற்றம் நடக்கிறதுக்கான வாய்ப்பு இருக்குது. டெல்லியில் மட்டும் ஒரு 5 லட்சம் பேர் ஒன்றா கூடினான்னா இந்த ஆட்சியை மாற்றி விட்ருவாங்க. இப்படி தான் நேபாளில் நடந்துச்சு, இலங்கையில் நடந்தது, இதில் பங்களாதேஷில் நடந்தது. அதுக்கான வாய்ப்புகள் இருக்குன்னு நினைக்கிறீங்களா சார்? 90% இருக்குது. இது எப்படி இந்த அரசு முறியடிக்க போதா இல்லை தோக்க போதா அப்படின்றது தான் இந்த படத்தோட கிளைமேக்ஸு. அப்படி கிடையாது. இப்போ நீதிபதி ஒருத்தர் சொல்லியிருக்கிறாரு, ஒட்டுண்ணிகள் மாதிரி, கரப்பாம்பூச்சி மாதிரி, ஒட்டுண்ணி மாதிரி இளைஞர்கள் சும்மாவே இருக்காங்க அப்படின்னு. அவங்களுக்கு ஒரு வேலை வாய்ப்புகளை ஏற்படுத்தி தரலன்ற ஆதங்கம் இருக்கும்ல யாருக்கு? இளைஞர்களுக்கு. உண்மையிலேயே அவர் அந்த அர்த்தத்தில் சொல்லி, சனியம் பிடிச்சவங்க எப்போ பார்த்தாலும் நம்மளை போட்டு போடுறான், மீம்ஸை போடுறான், வீடியோ நொந்துருப்பார். அவர் பார்த்துருப்பாரு, எங்கே பார்த்தாலும் குடும்பத்தோட மீம்ஸு, குடும்பத்தோட வீடியோ, லைவு, எல்லா குடும்பத்துலேயும் சோசியல் மீடியாவில் எதையாவன போடுறது, ஆடுறது, பாடுறது, அரை நிர்வாணமாக போடுறது, எவனையோ பற்றி கழுவி ஊற்றுறது, மட்டு மரியாதை எல்லாம் நீதிபதிகள்லாம் போட்டு இது பண்ணுறோம். அதில் மனம் போய் அவர் சொன்னார் தான் இந்த காக்ரோச்சுகள் இப்படி பண்ணுறான்னு. ஆனால் அதில் என்னென்னா ஏற்கனவே அந்நிய சக்திகள் ரெடியாக இருக்குது, எதையாவது பிடிச்சி தொங்கணும், ஒரு பாயிண்ட் வேணும் அப்படின்னு. கரெக்டாக அது வந்தோடனே டக்குன்னு பேர் ஷூட் ஆகிடுச்சு. ஷூட் ஆகணுன்னு அடிச்சு விட்டாங்க, அடித்து ஆரம்பிச்சிட்டாங்க, ஆட்டை ஆரம்பிச்சிட்டாங்க. இது எதில் போய் முடியுதுன்னு கொஞ்சம் நாள் போட்டு. ஸோ பாஜகவுக்கு எதிரான மனநிலையில் மக்கள் இருக்கிறாங்கன்னு எடுத்துக்கணும். பாஜக எதிரான மனநிலையில் தான் 80% மக்கள் இருக்காங்க இந்தியாவில். புரியுதா உங்களுக்கு? ஏற்கனவே ரைட்டா. இப்போ தனி மெஜாரிட்டி இல்லாமல் ஒரு ஆட்சி நடக்குது. அது கூட்டணியில் இவர்களுக்கு எல்லாம் போட்டு இவங்களுக்கு மொத்தமே ஒரு 18% 20% மக்கள் தான் ஓட்டு போட்டுப்பான். 80% மக்கள் பாஜகவுக்கு எதிராக இருக்காங்க. ஸோ அதில் ஒரு 1%
1% தேறினா போதும். 150 கோடிக்கு 1% வச்சீங்கன்னா, குழந்தைகள், வயசானவங்க எல்லாத்தையும் அவர் 50 கோடி கழிச்சிட்டீங்கன்னா, மீதி 100 கோடி பேர்ல 1% வச்சா 1 கோடி. 1% வேணாம். 0.10% வச்சாலே ஒரு 10,00,000 பேர் டெல்லியில கூடுனானாலே ஆட்சிய மாத்தி விட்டுருவாங்க. அப்படிதான் எல்லா ஊர்லயும் நடந்தது. மாத்தி விட்டு இவனும் பிச்சை எடுப்பான், அவனும் பிச்சை எடுப்பான்ற மாரி நடக்கும். அது விரைவில் நடக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்கு. சார் இன்னொரு பக்கம் பார்க்கணும். தமிழ்நாட்டுல இவ்வளவு தூரம் அரசியல் சூழ்நிலை நடந்துட்டு இருக்குது. ஆனா பாஜக கொஞ்சம் அமைதியாவே இருக்கிறாங்க. என்ன காரணமா இருக்கும்? ரொம்ப குவைட்டா இருக்காங்களே சார். அதாவதும்மா, இப்ப நீங்க திருவிழா வந்தா தாம்மா கரகாட்டம் ஆட முடியும். கண்ட நேரத்துல ஆடிக்கிட்டு இருக்க முடியுமா? அதனால இப்ப அமைதியா தான் இருப்பாங்க. எப்ப ஆடணுமோ அப்பதாம்மா ஆடுவாங்க. பாஜகவோட மௌனத்துக்கு இதுதான் காரணம்னு சொல்ல முடியாதா? நம்ம 24 மணி நேரம் ஆடிட்டு இருப்பாங்க. இப்ப கரகாட்டம் ஆடுற கோஷ்டி இருக்குன்னு வைங்களேன். காலையிலேருந்து சாயந்தரம் வரைக்கும் ஆடிட்டா இருப்பாங்க. திருவிழா அன்னைக்கு தான் ஆடுவாங்க. அது வரைக்கும் வீட்ல சமையல் பண்ணி சாப்பிட்டு எல்லா மனிதர்கள் மாரி தான் வாழ்ந்துட்டு இருப்பாங்க. அப்படிதான் இருக்கும். பாஜக என்ன பண்ணணுன்றீங்க? என்ன பண்ணணுமோ சத்தமெல்லாம் பண்ணிட்டு இருக்கு. புரியுதா உங்களுக்கு? தமிழ்நாட்டுல ஒரு பிளான் போட்டாங்க, ஃபெயிலியர் ஆயி போச்சு. இப்ப இந்த தம்பி என்ன பண்ணலான்னு ஒரு 2 மாசம் விட்டு தான் பார்ப்பாங்க. உடனே டச் பண்ணோம்னா பெரிய பிரச்சனையாயிரும். அதனால ஒரு 3, 4 மாசம் விட்டுட்டு யார தூக்கலாம், யார ஜெயில்ல வைக்கலாம், எப்படி ஆட்சிய கலைச்சு விடலாம், கவுத்தி விடலாம், எப்படி ஆட்சிய மாத்தலாம், இனிமே தான் பார்ப்போம். அறிவிக்கப்படாத பேண்டமிக்க நோக்கி இந்தியா நகர்ந்துகிட்டு இருக்குது. உங்களால உணர முடியுதா சார் அது? இல்ல உணர முடியுதுன்னா, நம்ம ஏற்கனவே ஏற்கனவே வந்து என்னன்னா, எல்லாருமே பாதி பேர் போதையில அலையிற மாரி தான் இருக்காங்க. இது என்னன்றது எப்படி? இல்ல சார். பெட்ரோல், டீசல் விலைலாம் ஏறிடுச்சு. ஒரு அதுக்கு பேண்டமிக் வாழ்வாதாரமே வந்து பெருமளவுல அது பாதிக்கப்படுது சார். பேண்டமிக்கும் அது இதுக்கு முன்னாடி தான் ஏத்துனாங்கல்ல. ரூ. 60 இருந்தது ரூ. 100 ஆக்கி விட்டாங்க. இப்ப எல்லாம் செத்தா போயிட்டாங்க. ஒண்ணும் இல்ல. ஆனா இது வந்து என்னன்னா, ரேட் இன்னும் விலைவாசி உயரும். இன்னும் நெருக்கடிக்கு மக்கள் ஆளாவாங்க. நெருக்கடிக்கு ஆளாகும்போது பல பிரச்சனைகள சந்திக்க வேண்டி வரும். தங்கம் வாங்காதீங்க, வெளியில ரொம்ப ஊர் சுத்தாதீங்க, வொர்க் ஃப்ரம் ஹோம்ல இருங்க. இந்த மாரி விஷயங்கள சொல்லும்போது, ஒரு விதமான அவன் ஒரு நம்ம ஊர்ல பீதிகள் ஏற்படும்ல வீட்ல சார். சொன்னாலே கேட்க மாட்டாங்க. புருஷன் பொண்டாட்டி சொன்னா கேட்காது. பொண்டாட்டி சொன்னா புருஷன் கேட்க மாட்டான். மோடி சொல்லியாம்மா கேட்க போறாங்க. அதனால தைரியமா இருங்க. ஒண்ணும் நடக்காது. என்ன சார் அவ்ளோ தைரியமா சொல்ல இல்ல அப்படி யாரும் வீட்ல இருக்கவங்க சொல்றதே கேட்க மாட்டாங்கம்மா. ம். புரியுதா? நம்ம சொல்றது பிள்ளைங்க கேட்காது. அதிகப்படியான விலையேற்றம் அத முன்னிட்டு அது தான் இந்த அவரு ஏதோ கேள்விய நான் சொல்லிட்டு போறாரு. முன்வைக்கிறேன். அவரு ஏதோ சொல்லிட்டு போறாரு. ஏன்னா இப்ப கூட பெட்ரோல், டீசல் விலை ஏறி இது சாதாரணமா கடந்து போகிற விஷயமா சார் கடந்து இது? போற விஷயம் இல்ல. அதுக்கு என்ன பண்ண சொல்றீங்க? ஆட்சிய மாத்தி நீங்க தானே ஓட்டு போட்டீங்க. அ. நானா சார்? நீ மக்கள். தான் மக்கள தான். மக்கள் சொல்றேன். நீங்களும் ஒரு மக்கள்ல ஒரு ஆள் தானம்மா. மக்கள் நானும் ஒரு ஆள் கண்டிப்பாக அதுதான். சார். அதான் நீங்கள் வாக்களித்தது தான். ஏன்னா நீங்க போய் பிஜேபிக்கு ஓட்டு போட்டு மோடிய ஜெயிக்க வச்சீங்கன்னு நான் சொல்றேன். நீங்கள் வாக்களித்தீர்கள். அதை இப்ப நீங்க ஒரு செடி போட்டிருக்கீங்க. அதுல வளரக்கூடிய செடி பழங்களை நீங்க தானே சாப்பிட்டாகணும். அந்த மாரி தான். சோ இந்த பொருளாதார இக்கட்டான சூழ்நிலையிலிருந்து இந்தியா எந்த அளவுக்கு மேலும் அதற்கான கையிருப்புகள்லாம் இருக்குன்னு நினைக்கிறீங்களா சார் உங்களுக்கு? கையிருப்புகள்னா ஒண்ணும் கையிருப்பு, கால இருப்புலாம் ஒண்ணும் கணக்கு கிடையாதும்மா. திடீர்னு வந்து இது வந்து ஒரு எப்படின்னா இந்த பொருளாதாரம் வந்து எப்படின்னா, ஒரு விர்ச்சுவல் பொருளாதாரம். இப்ப அதானி வந்து உலக நம்பர் 1 பணக்காரர் இருப்பாங்க. நாளைக்கு ஷேர் மார்க்கெட்ல ஒரே நாள்ல 1,00,000 கோடி இறங்கும். 1,00,000 கோடி சம்பாரிச்சிருக்கலாம் நீங்க. மாசம் பூரா போனாலும் நம்ம இப்ப வர்ற பேமெண்ட் வரமாட்டேங்குது. புரியுதா? அவங்கலாம் பார்த்தீங்கன்னா, திடீர்னு 1,00,000 கோடி ஒரே தூங்கி எந்திரிச்சு பார்ப்பான் காலைல 9,4 லட்சம் கோடியா இருக்கும் சொத்து மதிப்பு. அடுத்த நாள் பார்த்தா 10,4 கோடியா இருக்கும். எப்படி 50,000 கோடி நைட்டோட நைட்டா சம்பாதிக்க முடியுமா? அதனால இதெல்லாம் விர்ச்சுவல் வந்து நம்மட்ட இருக்கிற விர்ச்சுவல் இது எல்லாமே வந்து ஒரே நாள்ல தெருவுக்கு வந்துரும். புரியுதா? அதனால இத வந்து ஒரு இதான ஒரு கணக்கா போட முடியாது. பிராக்டிகலா போட முடியாது. இப்ப இந்த வாட்ச்னா பிராக்டிகல் தொட்டு பார்த்தா தெரியுது. இந்த செயின் தொட்டு பார்த்தா தெரியும். மோதிரம் தொட்டு பார்த்தா தெரியும். ஆனா நீங்க கோல்டு வந்து ஷேர் மார்க்கெட்ல வச்சிருக்கீங்கன்னா, அது வச்சிருக்கிறது உங்களுக்கு தெரியாது. காணாம போயிரும். உங்க காசும் போயிரும். நீங்க போட்டு வச்சிருக்கிறதும் போயிடும். அப்படிதான் பொருளாதாரம் இருக்கு இப்போ. அதனால அவங்கவங்க வந்து இருக்கிற பொருட்கள் கண் முன்னாடி தெரிகிறது. இப்ப இடங்களையோ, நகைகளோ வாங்கி வைக்கிறது நல்லது. மோடிஜி எத சொல்றாரோ, அத நீங்க அதுக்கு எதிரா செயல்பட்டீங்கன்னா, உங்க வாழ்க்கை நல்லாருக்கும். அதுக்கு எதிரா செயல்படணும். பட்டா உங்க வாழ்க்கை வாங்காத அப்படின்னா வாங்குன்னு அர்த்தம். வெளிநாடு போகாதன்னா போய் சுத்தி பாருங்க. ஏன்னா இதுக்கு மேல அதுக்கப்புறம் நீ வெளிநாடே முடியாதுன்னு அர்த்தம். அப்படின்னு நீங்க நினைச்சுக்கணும். தங்கம் வாங்காதீங்க அப்படின்னா, உடனே போய் 1 கிராம்னாலும் இருக்கிற காசு போட்டு வாங்கி வீட்ல டப்பால போட்டு வச்சுக்கணும். இடங்களை வாங்காதீங்க அப்படின்னா, நீங்க உடனே போய் எங்கிட்டாவது கிராமத்துல போய் 1 ஏக்கர், 1/2 ஏக்கரா வாங்கி போடுறது உங்க வாழ்க்கைக்கு நல்லது. ஏன் அதிமுகவ பொறுத்தவரைக்கும் பார்த்தீங்க அப்படின்னா, இனிமே எங்களுக்கு பாஜக கூட உறவு இல்லை அப்படின்னு சொல்ட்டாங்க. உண்மையிலேயே பாஜகவை அதிமுக கை கழுவி விட்டது அப்படின்னு எடுத்துக்க முடியுமா? ஒரு பகுதியினர் இப்போதைக்கு சொல்லுங்க. கை கழுவி விட்டுருக்கு. அதான் சொல்றேன். அப்பள வியாபாரி மாரி தான். இந்த கான்ட்ராக்ட் முடிஞ்சு போச்சு. இப்ப அடுத்து திருப்பி தூக்குவாய்ங்க. தேவைப்பட்டா தூக்குவாய்ங்க. இல்லன்னா அது இப்ப ஆட்சிய கலைக்கும்போது மாத்தி விடுவாங்க. சோ மொத்தமாவே தமிழகத்திலிருந்து பாஜக வாஷ் அவுட்ன்னு எடுத்துக்க முடியுமா சார் இந்த ஸ்டேட்மெண்ட்ட இப்போதைக்கு வச்சு? வாஸ் அவுட் தான். இப்போதைக்கு வாஷ் அவுட். இப்போதைக்கு வாஸ் அவுட். இப்போதைக்கு ஒண்ணும் இல்ல. இனி பிற்காலத்துல திருப்பி வரும்.
அதிமுக அப்படி துண்டு துண்டாக உடைக்கப்பட்டிருக்கிறது. அதிமுக எதிர்காலம் என்னவா இருக்கும்னு நினைக்கிறீங்க சார்? அதிமுக எதிர்காலம் ஏற்கனவே முடிஞ்சு போச்சுமா. அதுக்கு எதிர்காலமே கிடையாது. ஆனா அந்த அதிமுகன்னு ஒண்ணு இருக்கு. புரியுதா? இனிமே திமுக, தாவேக்கா தானே? திமுக தாவேக்காதான்னு சொல்ல முடியாது. அதிமுக அவ்வளோதான். இப்போ தாவேக்கா, திமுக இருக்கு. இப்போதைக்கு இருக்கு. அடுத்து என்ன ஆகும்? தாவேக்கா வந்து எப்படி ஒரு நீர் குமிழி மாரி உடைஞ்சு சிதறிடுச்சு அப்படின்னா, திருப்பி அதிமுக மேல கொஞ்சம் லைட்டா வரும். பழைய அதிமுக அது என்னைக்குமே வராது. புரியுதா? ஒரு எப்படியும் இருக்கும். உயிரோட இருக்கும். இதுல லீமா ரோஸோட பங்கு ரொம்ப முக்கியம்னு சொல்லிட்டு இருக்காங்களே சார். லீமா ரோஸ் எந்த அளவுக்கு உள்ள ப்ளே பண்ணிட்டு இருக்காங்கன்னு நினைக்கிறீங்க? இல்ல பாவமா அந்த அம்மா வந்து ரொம்ப அப்பாவிம்மா. ஈவா ரோஸ்லாம் பணம் இருக்கு. கோடிக்கணக்குல இருக்கு. ஒரு பொருள் விக்கிதுன்னும்போது வாங்க ட்ரை பண்ணியிருக்காங்க. அவ்வளோதான். அதுக்காக அவங்கள தப்புன்னு சொல்ல முடியாது. ஏன்னா அதிமுக உடைப்பதற்கான முக்கிய மூல காரணமே அவங்க தான் அப்படின்றாங்க. அதுதாம்மா இப்ப நீங்க வந்து ஒரு பெண்களோ, ஆண்களோ இப்படி போறாங்க. இந்த இதுல ட்ரெண்ட்ஸ்ல வந்து இது போட்டிருக்கான்னு வைங்க. ஆஃபர் போட்டிருக்கான். உங்க கையில ரூ. 10,000 இருக்கு. சும்மா இருப்பீங்களா? உங்களுக்கு புடிச்ச கலர்ல அந்த பொம்மை சுடிதார் போட்டிருக்கு. தப்புன்னு உள்ள போவீங்கல்ல ரூ. 200 தான். அப்படின்ற மாரி இப்ப அங்க அதிமுகவுக்கு போறாங்க. நெறைய எம்எல்ஏக்கள் விக்க தயாரா காசு இருக்குன்னு நெனைக்கிறாங்க. சரி வாங்கிருவோம் விலைக்கு அப்படின்னு ஆசைப்படுறாங்க. வாங்கி நம்ம இந்த பக்கமா வச்சுக்குவோமே, நம்ம தனியா ஒரு இத வச்சுக்குவோம்னு ஆசைப்படுறதுல என்ன தப்பு இருக்கு? உங்கட்ட இருக்கிற காசுக்கு நீங்க ஒரு இது ஆசைப்படுவீங்க. அவங்கட்ட இப்போ கிட்டத்தட்ட ஆயிரக்கணக்கான கோடி இருக்கும்போது, சரி 10,00,00,000க்கு இந்த தம்பி வரேன்றாரு. ஆளுக்கு 10,00,00,000 குடுத்து ஒரு தனியா ஒரு 25 பேர நம்ம வச்சுக்கலாமே. நமக்கே சீட்டு தர மாட்டேன்னு எத்தன தடவ அலைய விட்டாய்ங்க. இன்னைக்கு நம்ம எம்எல்ஏ ஆகிட்டோம். இந்த தம்பிலாம் வரேன்றாரு. இவரெல்லாம் கூப்பிட்டு வச்சுக்கலாம்னு அவங்க ஆசைப்படுறதுல தப்பு கிடையாது. அவங்கட்ட இருக்க பணத்துக்கு அவங்க ஆசைப்படுறாங்க. சரி, இன்னொரு பக்கமும் பார்த்தீங்க அப்படின்னா, ஆதவ அர்ஜுனா இப்ப தாவேக்கால எது நடந்தாலும் அவர் தான் வந்துட்டு பிரஸ் மீட் குடுக்கறதும், அவர் தான் பேசுறதுமாகவே இருக்கிறார். தாவேக்காவை கைப்பற்றப் போகிறார் ஆதவ அர்ஜுனா அந்த மாரிலாம் பேச்சுக்கள் வந்துட்டு இருக்குது. உண்மையிலேயே அப்படிதான் நடக்க போதா? இல்ல அப்படியெல்லாம் அது காலம் தான் முடிவு பண்ணும். ம். அந்த அளவுக்கு விஜய் வந்து அவ்வளோ லூஸாவா நினைக்கிறீங்க? இல்ல உங்க கருத்த கேட்கிறேன். இல்ல அப்படி இருக்க மாட்டாரு அப்படின்னு. ஆ அவர் ரொம்ப குவைட்டா இருக்க மாரி இருக்கே. உங்களுக்கே அதனால அந்த தான் நம்பிக்கை இருக்குல்ல. எனக்கும் அந்த நம்பிக்கை இருக்கு. இல்ல பேசக்கூட அந்த மாட்டாரு. அளவுக்கு இப்ப விஜய் வந்து இது கிடையாது. தெளிவான ஆள் தான் விஜய். மிக தெளிவான ஆளு. அத வச்சுனா விட எனக்கு தெளிவான ஆள் தான் விஜய். இந்த பிரஸ் மீட் கூட குடுக்க மாட்டேங்கிறாரே, அத வச்சு நான் பிரஸ் கேட்டேன். மீட் குடுக்கணும்னு அவசியமே இல்லையே. ம். பிரஸ் மீட் குடுக்கணும்னு ஏதாவது அவசியம் இருக்கா? ஆமா சார். மோடியும் ஏன் தான் சார் குடுக்க மாட்டாரு. பத்திரிக்கையாளர்கள் மோடி அப்புறம் மோடி மாரி பண்ணீங்கன்னா, அப்புறம் மோடி ஆட்சி நடக்குதான்னு அடுத்த கேள்வி கேட்பேன் ஆமா நானு. அப்படிதான் இருக்கு. குடுக்கணும்னு என்ன இருக்கு? பிரஸ் மீட் குடுக்கணும்னு ஜெயலலிதா பிரஸ் மீட் குடுத்துச்சா? ஏன் அவங்க பிரஸ் மீட் குடுத்ததே இல்லையா? பத்திரிக்கையாளர பார்ப்பாங்களே, ஏன் அப்பப்ப பார்ப்பாங்களே. எப்ப பார்த்துருக்கீங்க? எப்ப பார்த்துருக்கீங்களா நீங்க? நீங்க பிரஸ் மீட் அட்டெண்ட் பண்ணியிருக்கீங்களா? நான் அட்டெண்ட் பண்ணியிருக்கேன். நான் சொல்றேன். நீங்களா சொல்றீங்க பார்ப்பாங்க, அப்பப்ப பார்ப்பாங்கன்னு. அந்த அம்மாலாம் வாழ்நாள்ல 3 பிரஸ் மீட் தான் குடுத்துருக்கு. 2 பிரஸ் மீட்ட 2 தான் 2 தடவ தான் பிரஸ் மீட் குடுத்துருக்கு. அது ஏதோ குருட்டுத்தனமா குடுத்தது அது. அதனால அதே வழிய தான் மோடிஜி பின்பற்றுறாரு. மோடிஜி வழிய தான் விஜய் பின்பற்றுறாரு. ஸோ பிரஸ் மீட் குடுக்கணும்னு அவசியமே இல்ல. அவசியம் இல்லன்னு சொல்ல முடியாது. அவசியம் இருக்கான்னு நான் உங்கட்ட கேட்கிறேன். ஆமா, அவசியம் இருக்கு. ஏன் குடுக்கலன்னா என்ன பண்ணுவீங்க? பத்திரிக்கையாளர் சார்பாக ஏதாவது மக்கள் சார்பாக ஏதாவது கேள்வி கேட்பாங்க. உங்கள ஏன் கேட்கவே எங்களுக்கான கேள்வி சொல்லலையே. உங்கள்ட்ட பதில் சொல்ல வேண்டிய அவசியமே இல்லன்னானா? இப்ப மோடி என்ன பண்றீங்க நீங்க? 3வது தடவையா தேர்ந்தெடுக்கலையா? பிரஸ் மீட்டே குடுக்கல. புரியுதா? மோடிய தேர்ந்தெடுக்கலையா? அதே மாரி விஜய் எப்படி நீங்க கைவிட்டுருவீங்களா? ஓ! நீங்க அப்படி வரீங்க. சரி, அதான். தொடர்ந்து விஜய் ஆதரிங்க. நல்லது நடக்கும். சரி. எங்க கேள்விகளுக்கு ரொம்ப சிறப்பான பதில் சொன்னீங்க சார். ரொம்ப நன்றி.